வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பரபரப்பு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னிலையில் அவரே பரிந்துரைத்து முன்னால் கொடுத்திருக்கார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவருக்கு எதிராக இண்டி கூட்டணி ஒருத்தரை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அவர் பேர் சுதர்ஷன் ரெட்டி. அவர் ஆந்திராவில் ஏற்கனவே ஹைகோர்ட்டில் இருந்திருக்காரு. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்லேயும் கூட ஜட்ஜாக இருந்திருக்கிறார். அவருடைய பின்னணி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எதற்காக ஒரு பொலிட்டீஷியன் இல்லாமல், இப்போ இந்த இதுக்கு அதிகமாக பொலிட்டீஷியன் தான் தேவைப்படுவாங்க. இந்த ஸ்பீக்கர் ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவில் ஸ்பீக்கராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் இதுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பின்னணி என்னவாக இருக்கும் இப்படிலாம் பலரும் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் அறிந்தவரை இந்த எலெக்ஷன் சுதர்ஷன் ரெட்டி இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க? ராஜேஷ், முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு. நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அந்த பதிவில் என்ன போட்டிருந்தீங்கன்னா, கனிமொழி யாருக்கு ஓட்டு போடுவா? ஏன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி இருந்து ஜாதி எல்லாம் ஒளிந்து விட்டதால் சிபி ராதாகிருஷ்ணன் பேருக்கு பின்னால் ஜாதி இல்லை, சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கிறார். ஆந்திராவில் இருக்கிற இண்டி கூட்டணி வேட்பாளருக்கு பின்னால் ஜாதி இருக்கிறது, சுதர்சன் ரெட்டி இருக்கிறது. ஆகையினால ஈவேராவுடைய வழித்தோன்றல்கள் கனிமொழியெல்லாம் ஜாதி பேர் இருக்கிறதுனால சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போடக்கூடாது, சிபிஆருக்கு தான் ஓட்டு போடுவார்கள். என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதை நான் முதல்ல முன்வைத்து, ஆகவே சமூக நீதி காப்பாற்ற வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் காஸ்ட் பேரை பின்னால வச்சிருக்கிறதுக்கு ஓட்டு போடணுமா, காஸ்ட் இல்லாமல் இருக்கிற சிபிஆருக்கு ஓட்டு போடணுமா என்ற கேள்வியை உங்கள் சார்பில் நான் முன்வைத்து விடுகிறேன். இப்போ நம்ம இஷ்யூக்கு வருவோம். சார், ஒரு அர்பன் நக்சலை நான் டீல் பண்ணணும், கேண்டிடேட்டாக ஃபீல்டு பண்ணணும் காங்கிரஸ் நடத்திருக்கு. நான் இந்த சுதர்சன் ரெட்டியை எப்படி பார்க்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற சந்துரு மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹரிபரந்தாமன் மாதிரி, ஜிஆர்எஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு 7-8 ஜட்ஜு கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் என்பது நியாயத்தின் அடிப்படையில் வரவே கூடாது என்பதில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இப்போ நக்சல் அஃபெக்டட் சத்தீஸ்கர்ல லோக்கல்ல இருக்கிற கிராமத்துல உள்ளவனை ஆம் பண்ணணும்னா அரசாங்கம் முடிவு பண்ணுகிறது. நீங்க பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இதை நாம் பண்ணோமானா பண்ணினோம். மக்களுக்கு ஆயுதம் கொடுத்தோம், பயங்கரவாதி வந்தால் திருப்பி அடின்னு கொடுத்தோம். அதுக்காக ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கி, ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி அந்தந்த கிராமத்தில் இருக்கிற சிவிலியன்ஸுக்கு ஆயுதம் கொடுத்து அதை அங்கீகரித்தது சத்தீஸ்கர் அரசாங்கம். அதை எதிர்த்த வழக்கில் இது அரசியலமைப்புக்கு எதிர் அப்படின்னு சொல்லி நக்சலுக்கு எதிரான போராட்டத்தை தீந்து போக வைத்தது சுதர்சன் ரெட்டி. நீங்க நல்லா பார்த்துக்கங்க, மோடியை கொல்ல வேண்டும் என்று ஒரு நக்சல் அவர் இன்னைக்கு உள்ள கிடக்கிறார், அப்புறம் வெளியே வந்துட்டார். மொத்த பீமா குர்கான்ல நடந்தது என்ன என்று கேட்டால் நக்சலுடைய தான் நடந்தது. இன்னைக்கு ராகுல் யார் கைகளில் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள் என்றால் அர்பன் நக்சல்களால் ஆட்டி வைக்கப்படுகிறார். ஸ்டான் சாமிக்கு சிலையே இங்க இருந்து வச்சாரு. ஆமா, இவர்கள் எல்லாமே இன்னைக்கு அர்பன் நக்சல்கள்ங்கிற அதாவது ஜேஎன்யூலேருந்து நாம அடிச்சு கரப்பான அடிச்சு வெளியில தள்ளினாலும் கூட அங்கங்க இருக்கிறார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு யாரை பிடிக்கிறது என்றால் அர்பன் நக்சலைத்தான் பிடிக்கிறது. ஏன்னா அவங்க தான் இவங்க பாஷையை பேசுறாங்க, இவங்க அவங்க பாஷையை பேசுறாங்க. அன்றைக்கு இருந்த அதையும் சொல்ல பாருங்க, மீண்டும் உங்களுடைய ஒரு ட்வீட்டுக்கே வர, எப்படி ராஜீவ்காந்தி சாவர்கர்னுடைய அந்த பாடலை ஜெயஸ்துதேங்கிற பாடலை மங்கேஷ்கர் உணர்ச்சிகரமாக பாடும்போது பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ராஜீவ்காந்தியினுடைய பையன் ராகுல் காந்தி சாவர்கரை துட்டி கொண்டு இருக்கிறானேன்னு ஒரு பதவியை நீங்க போட்டிருந்தீங்க. அதுதாங்க பிரச்சனை. அன்னைக்கு ராஜீவ் இருந்த காலம், அன்றைய காங்கிரஸ் அவர் நவீனமயமாக்குறதுல சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு அவருடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு ஒரு தவறு போஃபஸ், அதாவது நீ மிஸ்டர் கிளீன் வேற எங்கேயும் திருட முடியாது, டிஃபென்ஸ்ல திருடினாதான் வெளியில தெரியாது அப்படின்னு நல்லபடியா சொல்லி டிஃபென்ஸ்ல திருட வச்சு மிஸ்டர் கிளீனை ஓச்சு விட்டாங்க. அதுவும் கூட அவரு திருடி இருக்க மாட்டாரு, அது இவங்க அம்மாவுக்கு வேண்டாம். அது எல்லாம் இட்டாலி கனெக்ஷன்ல திருட்டு தானே.
அப்போ அதோட ராஜீவ்காந்தி ஓய்ஞ்சு விட்டார். அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்க மொத்தமாக காங்கிரஸ் கட்சி யாருடைய லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் தான் பேசுகிறது. நக்சல் லாங்குவேஜ், ஜிகாத்தி லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரா எவாஞ்சலிக்கல் லாங்குவேஜ். இந்த 3 லாங்குவேஜ் இல்லாமல் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் லாங்குவேஜ் வருவதே இல்லை. அதைத்தான் நான் பார்க்குறேன். அப்போ சுதர்சன் ரெட்டி யார் என்றால், அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹரிபரந்தாமன் மாதிரி, சந்துரு மாதிரி ஒரு அவ்வளோதான் அவரை நாம் சொல்லணும். ஆகையினால காங்கிரஸ் அவரை ஃபீல்டு பண்ணியிருக்கிறது. இப்போ இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அவங்களுடைய டென்யூர், அவங்களுடைய சர்வீஸ் முடிந்த பிறகு அவங்களுக்கு விரும்பிய கட்சியில் வந்து சேர்றதை நம்ம பார்க்குறோம். முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர்கள்லாம் அமைச்சராக கூட அவங்க கொடுத்தாங்க, கில்லு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஏற்கனவே இருந்த கேக் அந்த இதில் இருந்தவர் ரஞ்சன் கோகோய், அவர் வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பிஜேபியில் ராஜ்யசபா எம்பி ஆனார். பாருங்கள், இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்கள இவங்களுக்கு வளைந்து கொடுத்தவர்களை இவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சுதர்சன் ரெட்டியை இவங்க ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கிற ஒரு கேள்வியும் பலர் கேட்குறாங்க. இல்லை, சுதர்சன் ரெட்டியை ப்ரொமோட் பண்ணதுக்கு முதல் காரணம் அர்பன் நக்சலுங்கிறது. 2வது காரணம், முக்கியமான காரணம், இதுதான் முக்கியமான காரணம், தெலுங்கானாவில் உள்ள கேஸ்ட் சர்வேயை தலைமை தாங்கினது அவர் தான். இப்போ பீகார் எலெக்ஷன்ல கேஸ்ட் சர்வே, அதை தான் இப்போ கேஸ்ட் சர்வேயை கையில் எடுத்தார். யாரு? ராகுல் காந்தி கேஸ்ட் சர்வேயை கையில் எடுத்து தான் பீகார் எலெக்ஷனை முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள சென்ட்ரல்ல என்ன பண்ணிட்டாங்க, எஸ் we are going to do கேஸ்ட் சர்வேன்னு நரேந்திர மோடி அடிச்ச உடனே டக்குன்னு ஓட் சோர்னு மாத்திட்டாங்க. அதாவது இவங்க எப்படிலாம் மாத்திட்டு வராங்கன்னு பாருங்க. பீகார் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய ஆயுதம் கேஸ்ட் சென்சஸ் மட்டும்தான். மோடி அரசாங்கம் கேஸ்ட் சென்சஸ் நாங்க நடத்துறேன்னு சொன்ன உடனே அவருடைய ஆயுதம் என்ன, அடுத்த ஆயுதம் என்ன எடுக்கும் போது ஓட் சோர் அப்படின்னு ஒரு ஆயுதம் எடுத்திருக்காரு. இவ்வளவுதாங்க உண்மை. பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன ஜாதி, நீ எஸ்சியா பிசியா, பாக்குறவங்களுக்கு இவர் எங்கேருந்து எங்க டிராவல் பண்ணியிருக்காருங்கிறது தெரியாது. அதுக்காக நான் ஸ்ரீ டிவியில இப்ப சொல்றேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னால பீகாரை இவர் எப்படி பார்த்தார், இன்னைக்கு எப்படி பார்க்கறாருங்கிறதுக்கு சொல்றேன். இப்போ அந்த தெலுங்கானாவுடைய கேஸ்ட் சர்வே எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தியே பேசியிருக்காரு, இதுதான் இந்தியா முழுக்க ஒரு அடையாளம் அப்படின்னு பேசியிருக்காரு. ரேவந்த் ரெட்டி அதை பேசியிருக்காரு, இதை பேசியிருக்கிறாரு. எப்படி கேஷ் கொடுத்து எப்படி ஒரு 2% எவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு என்ன கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம், இதே சுதர்சன் ரெட்டி நீங்க எந்த பக்கம் இருக்கிறார் என்று கேட்டால், மதம் மாறினவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இடத்துல இருக்கிறார். இதே ஆந்திரால 4% கொடுக்கும் போது, மைனாரிட்டி ரிலிஜனுக்கு கொடுக்கும் போது அதை சப்போர்ட் பண்ணுவராக இருந்தார். அதனால நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவை யாரு பிளக்குகிறார்களோ, அது ஜாதி பேர்லையா இருக்கட்டும் மற்ற பேர்லையா இருக்கட்டும், அவர்களுக்குத்தான் காங்கிரஸ் முன்னுரிமை கொடுக்கும். ஹரிபரந்தாமன் அப்படித்தான், சந்திர அப்படித்தான், எல்லாரும் அதே கோஷ்டி தான். அதுல அதனால இவர் எங்கேயோ இருந்தவர்னு இல்லை, இவர் தோற்க போறார் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா 423 votes பிஜேபிக்கு இருக்கு, அவங்ககிட்ட 353க்கு மேல இல்லை, 311 தான் இருக்கு அட் த மேக்சிமம். 311ங்கிறத நீங்க அப்படி இப்படி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டா 353 வரைக்கும் கொண்டு வந்துடலாம், அவ்வளவுதானே தவிர தோற்க போறார் என்று தெரிந்தும் சுதர்சன் ரெட்டியை வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் கொடுக்கிற மெசேஜ் we stand for caste census என்பதுதான் அந்த மெசேஜ். அதைத்தான் இப்ப பீகார்ல திருப்பி எடுத்துட்டு போனோம்ங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா பீகார் மக்கள் புத்திசாலி ஆயிட்டாங்க. இப்போ இவர் பொய் சொல்றாரு. அதாவது தேர்தல் போக 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 ராகுலனுடைய பொய், கெட்டிக்காரன் புழுகி 8 நாளைக்கு அது உடைந்து போயிரும் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்தியாவை உடைக்கணும்னு யார் முயற்சி பண்ணுகிறார்களோ அவர்கள் தலை உடைந்திருக்கிறது, அவர்கள் கட்சி உடைந்திருக்கிறது, இந்தியா வலுவாக இருக்கிறது. அமெரிக்கா பண்ணாலும், ரஷ்யா பண்ணாலும், லோக்கல்ல இருக்கிற துரோகி ராகுல் காந்தி பண்ணாலும் இந்தியா வலுவாக இருக்கிறது.